அடடா! அரசியல். சொல்லே வெல்லும். மண் பொம்மைய பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா, இதை செய்பவர்களின் வாழ்க்கை அழகாக இருக்கிறதா? மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்றால், நம்மால் சொல்ல இயலாது. அதே போல தான் தச்சர், படகு தயாரிப்பாளர், கவசம் தயாரிப்பாளர், சுத்தியல் மற்றும் கருவி தயாரிப்பாளர், பூட்டு தயாரிப்பாளர், பொற்கொல்லர், குயவர், சிற்பி, கல் தச்சர், கல் உடைப்பவர்கள், காலணி நாம் போடுகின்ற செருப்பு தைப்பவர்கள், கொத்தனார், கூடை, பாய், துடைப்பம் செய்பவர்கள், பொம்மை தயாரிப்பவர்கள், முடி திருத்தும் சகோதரர்கள், பூமாலை நாம் வைக்கும் பூவை கட்டும் சகோதரிகள், பூமாலை செய்து தருபவர்கள், சலவை தொழிலாளி, தையல்காரர், மீன்பிடி வலை தயாரிப்பாளர், இப்படி 18 தொழிலை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு நமது பாரத பிரதமர் கொண்டு வந்ததுதான் விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மா என்றால் படைப்பவர் என்று பொருள், அவ்வளவுதான். ஆக இவர்கள் எல்லாம் படைப்பவர்கள். இந்த 18 பிரிவை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் நம் அன்றாட வாழ்க்கை சரியாக நடைபெற முடியாது. நம் வாழ்க்கையோடு ஒன்றியவர்கள் இவர்கள். அவர்கள் சலவை செய்து கொடுத்தால் தான் நாம் போட முடியும். அவர்கள் தச்சு வேலை செய்தால் தான் நம் வீடு கட்ட முடியும். அவர்கள் மீன் வலை செய்தால் தான் மீன் பிடிக்க முடியும். இப்படி எவ்வளவோ தொழில்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் வறுமையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு முதலில் 1,00,000 கடன் உதவி, எந்தவித வட்டியும் இல்லாமல், பின்பு 2,00,000 கடன் உதவி 5% வட்டியுடன், மித்தம் 8% மத்திய அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும். 13,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசினால், மரியாதைக்குரிய பாரத பிரதமரினால். எந்த விதத்திலும் மாநில அரசுக்கு நிதி சுமையே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு திட்டத்தை ஏன் தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறார்? உழன்று கொண்டிருக்கும், துன்பப்பட்டு கொண்டிருக்கும் கைவினை கலைஞர்களை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லையா? ஆக அவர்களுக்கு கிடைக்கின்ற 1,00,000 உதவியும், பின்பு 2,00,000 உதவியும், பின்பு தயாரிப்பதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சியும், அவர்கள் என்ன தொழிலில் தெரிந்திருக்கிறார்களோ அதை அவர்கள் பயிற்றுவிக்கும் பொழுது அதற்கு தினம் 500 ரூபாய் அவர்களுக்கு ஊக்கத்தொகையும், உற்பத்தி செய்கின்ற பொருட்களை மார்க்கெட்டிங் வியாபாரம் செய்வதற்கு உதவி செய்வதும், அவர்களை எல்லாம் தொழிலாளர்களாக மட்டுமல்லாமல் முதலாளிகளாக மாற்றுகின்ற ஒரு திட்டம் இந்த திட்டம். ஆக தொழிலாளிகள் தொழிலாளிகளாகத்தான் இருக்க வேண்டும், அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக வரக்கூடாது என்று தமிழக முதலமைச்சர் நினைக்கிறாரா? ஆக இதை சாதியை காரணம் காண்பித்து தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்கிறார். இதில் கைவினை கலைஞர்களின் சாதனை இருக்கிறதே தவிர சாதி இல்லை. ஆக 13,000 கோடி ரூபாயில் இந்தியா முழுவதும், இன்னும் சொல்ல போனால் மற்ற மாநிலங்களில் ஏறக்குறைய 1 கோடி கைவினை கலைஞர்கள் இதில் பதிவு செய்து விட்டார்கள். லாபம் அடைவதை பார்த்து பிரதமருக்கு நன்றியும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை நான் தமிழகத்திற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆக இவர்கள் கைவினை கலைஞர்களுக்கு எதிரானவர்கள், எளியவர்களுக்கு எதிரானவர்கள், எதை எடுத்தாலும் அரசியல் செய்வதில் இவர்கள் குறிப்பாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. அதனால் பிரதமரின் இந்த நல்ல திட்டம் தமிழகத்தில் வரவேற்கப்பட வேண்டும். நமது கைவினை கலைஞர்கள் எல்லோரும் நமது பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்பது எனது எண்ணம். நன்றி.